ஐயோ, ரொம்ப பலவீனமா இருக்குது. எனக்கு ஏன் தெரியல. ஏன்னா இன்னைக்கு நீ மதிய உணவு சிப்ஸும் இனிப்பும் சாப்பிட்ப, அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அவை ருசியாக இருக்கிறது. ஆதி என்ன இந்த பையன் சத்து இல்லாத உணவை சாப்பிட்டுட்டு உடல்ல சத்தே இல்லாம இருக்கான். தோ வரேன். ஆதி, உணவு நம் உடலுக்கு எரிபொருளாக இருக்கிறது. ஆதி, நீ சத்தில்லாத உணவை மட்டும் சாப்பிட்டால் உடலில் சக்தி இருக்காது. உனக்கு சமநிலையான உணவு தேவை. சமநிலையான உணவா? அது என்ன பாட்டி? ஆதி, சமநிலையான உணவு என்றால் மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுச்சத்து, உயிர்ச்சத்து, நார்ச்சத்து மற்றும் நீராகும். அனைத்து சத்துக்களையும் அளவோடு உண்ணும் பொழுது நம் உடல் அதிக சக்தியுடன் இருக்கும். ஆதி, நீ மீனா மற்றும் உன் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஆரோக்கியமான உணவு தட்டு தயாரிக்கிறாயா? மீனா, நீயும் ஆதியும் மற்றும் உன் நண்பர்களும் சேர்ந்தே இந்த ஆரோக்கிய உணவு தட்டை உருவாக்குங்கள். சரிதானே? கண்டிப்பா பாட்டி, நாங்கள் எங்கள் நண்பர்களுடன் ஆரோக்கிய தட்டு செய்வோம். சரி, பார்ப்போமே. மீனா, நாம் நண்பர்களுடன் செய்த ஆரோக்கிய தட்டு படங்களை பாட்டியிடம் காட்டலாம். வா. சரி, வா, பாட்டியிடம் காட்டலாம். பாட்டி, இங்கே பாருங்கள், ஆரோக்கிய உணவு தட்டு படங்கள். பாட்டி, நான் இது எல்லாம் சாப்பிட்டா எனக்கு சூப்பர் சக்தி கிடைக்குமா? ஆமா ஆதி, கண்டிப்பா. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடும் பொழுது உன் உடல் அதிக சக்தியோடு இருக்கும். இனிமேல் நான் சமநிலையான உணவை சாப்பிடுவேன். இனிப்பு சிப்ஸ் மட்டும் வேண்டாம். நல்லது ஆதி, உன்னை நினைக்கும் பொழுது பெருமையாக உள்ளது.